இன்றைய தேவ வார்த்தை மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமேன். ஆண்டவரே, இந்த வேளையிலையும் பர்த்திமேயு என்கிற குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறான்னு கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அருகில் இருந்தவர்கள் எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆண்டவரே, ஆனாலும் உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான். உடனே நீர் போய் அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தன்னு சொன்னீர் ஆண்டவரே. உடனே அவன் பார்வையிலிருந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல உம்மை நோக்கி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் தருகிற தேவன். உம்மை நோக்கி வேண்டுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் தருகிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் நோக்கி கூப்பிடும்போது அவருடைய தேவையை சந்திக்கிற தேவன். இந்த நாளையும் உம்மை நோக்கி பார்க்கும்போது, வசனத்தை தியானிக்கும்போது, ஜெபிக்கும்போது அவர்கள் தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.